ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னுடைய பேர் தான் மாலினி. எனக்கு இப்போது 20 வயது ஆகின்றது. என் அத்தை தினமும் இரவில் என் தாத்தாவின் அறைக்கு சென்று அவரின் கால்களை அமுக்கிவிட்டு தான் வருவாள். ஆனால் அவள் அவரது அறையிலிருந்து வெளியே வரும்போது எப்போதும் துவண்டு போய் மயங்கி விழுவது போல்தான் இருப்பாள். நான் அவளிடம் கேட்கும் பொழுது அவள் பதில் எதுவும் சொல்ல மாட்டாள். ஒரு நாள் தாத்தா என்னிடம், உன் அத்தையை என் அறைக்கு அனுப்பு என்றார். நான் என் அத்தையின் உடைகளை எல்லாம் அணிந்து கொண்டு ஒரு துண்டால் முகத்தை மூடி தாத்தாவின் அறைக்குள் நுழைந்தேன். நான் உள்ளே நுழைந்தவுடன் தாத்தா என்னை என் அத்தையாக நினைத்து கொண்டு ஒரு செயலை செய்தார். அது என்னை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. நான் இதற்கு முன்பும் இதை பற்றி நான் சந்தேகித்திருந்தேன். ஆனால் இன்று என் பொறுமையின் எல்லை முடிந்து விட்டது. வெளியே அமைதியாக தோன்றிய அவர் இப்படி இவ்வளவு கொடூரமாக இருக்க முடியுமா? நான் 2 மணி நேரம் கழித்து அறையிலிருந்து வெளியே வந்தேன். தாத்தாவின் முகம் வெளிரேறியிருந்தது. அவர் அழுது அழுது கண்கள் எல்லாம் சிவந்திருந்தார். நான் வீட்டு வாசலில் நடந்து கொண்டே என் அத்தைக்காக நான் காத்திருந்தேன். அவள் வெளியே வந்தபோது அவளின் நிலைமையை பார்த்து நான் கலங்கிவிட்டேன். நான் அவளை நெருங்கியதும் அவள் மயங்கி கீழே விழுந்தாள். நான் அலறி அடித்து கொண்டு ஓடிப்போனேன். என் குக்குரலை கேட்டு தாத்தாவும் அங்கே இருந்த வேலை செய்தவர்களும் வந்தார்கள். அவளை விரைவாக அறைக்கு எடுத்து சென்றார்கள். டாக்டர் வந்து இவள் மன அழுத்தம் மற்றும் உடல் சோர்வால் மயங்கி இருக்கின்றாள் என்றார். நான் தாத்தாவை பார்த்தேன். அவர் என்னை நேரில் பார்க்க தயங்கினார். அப்போதுதான் எனக்கு அவர் மீது வெறுப்பு ஏற்பட்டது. 3 நாட்களுக்கு பிறகு என் அத்தை சற்று உடல் நலத்துடன் இருந்தபோது நான் அவரிடம் கேட்டேன், தாத்தா உன்னை அறைக்கு அழைத்து என்ன செயல் சொல்கின்றார்? அவளின் முகம் பயத்தால் வெளியேறியது. அவள் தலையை அசைத்து ஒன்றுமில்லை என்றாள். அவளின் மௌனம் என்னை கோபப்பட வைத்தது. ஒவ்வொரு முறையும் அவள் தாத்தாவின் அறையிலிருந்து வரும்பொழுது இப்படித்தான் இருக்கும். என் தாத்தாவும் வித்தியாசமானவர். அவர் என் அத்தையை கவனித்து கொள்வார். ஆனால் அவள் சரியாகிவிட்டால் மீண்டும் அறைக்கே அழைப்பார். இந்த முறை நான் என் அத்தை மருந்து கொடுத்து விட்டு தூங்க வைத்து விட்டு அவளுடைய உடைகளை அணிந்து முகத்தை மூடிக்கொண்டு தாத்தாவின் அறைக்குள் நுழைந்தேன். என் அத்தையுடன் தாத்தா என்ன செய்கின்றார் என்பதை நான் பார்க்க வேண்டும் என்பதற்காக. அதனால் அவர் என்னை அத்தையாக நினைத்து செய்ததை பார்த்து என் ஆன்மாவே நடுங்கி போனது. என் தாத்தா கிராமத்தின் தலைவர்தான். எல்லோரும் அவரை மரியாதையுடன் அழைப்பார்கள். அவர் நியாயமாக நடப்பவர் என்றும் பெயர் பெற்றவர். நானும் அவரை மதித்தேன். என் மாமா இறந்தபோது வீட்டில் அனைவரும் துயரத்தில் மூழ்கி இருந்தோம். என் பாட்டியும் தன் மகனின் துக்கத்தில் இறந்து விட்டார். பாட்டியின் மரணத்திற்கு பிறகு என் தாத்தா தனியாகத்தான் வாழ்ந்து வந்தார். என் அத்தையும் அடிக்கடி அழுந்து கொண்டே இருப்பாள். நான் சிறிது நேரம் அவளை சமாளித்தேன். சில நேரம் தாத்தாவையும் கவனித்தேன். சிறிது காலத்திற்கு பிறகு என் அத்தை தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொண்டாள். ஆனாலும் என் தாத்தா என்னை மேலும் அதிகமாக பாசத்துடன் நடத்தவும் ஆரம்பித்தார். என் மாமா இறந்த பிறகு குடும்ப பொறுப்புகள் மீண்டும் தாத்தாவின் தோள்களிலே விழுந்தது. அவர் கிராமத்திலிருந்து திரும்பி வரும்போதெல்லாம் என்னுடன் பல மணி நேரம் உட்கார்ந்து என் மாமாவை பற்றி பேசி அழுவார். அவருக்கு தன் மகன் மீது மிகுந்த அன்பு இருந்தது. ஆனால் அதே அளவு வெறுப்பு என் அத்தையின் மீதும் அதே வெறுப்பு. என் அத்தை தாத்தாவின் சாதியைச் சேர்ந்தவள் அல்ல. என் மாமா அவளை தான் கல்யாணம் செய்து கொண்டார். ஆனால் தாத்தா எனது நண்பனின் மகளை மணப்பதையே தான் விரும்பினார். எதிர்ப்பை சந்தித்த அவர்கள் இறுதியில் தலையை குனிய வேண்டியதாயிற்று. அதனால் அவர் என் அத்தையின் ஒருபோதும் ஏற்கவே இல்லை. அவருடன் பேசவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. இவ்வளவு காலம் கடந்தும் இந்த சம்பவங்களுக்கு பிறகும் கூட தாத்தாவின் மனம் மாறவே இல்லை. என் அத்தையை பார்த்தாலே அவர் கோபத்துடன் முகத்தை திருப்பிக் கொள்வார். சில மாதங்களுக்கு பிறகு தாத்தாவின் உடல்நிலை மோசமாயிற்று. அவர் சரியான நேரத்தில் மருந்து சாப்பிட மாட்டார். என் அத்தை துணிச்சலாக அவரை பராமரிக்க தொடங்கினாள். மருந்து கொடுப்பது, உணவு பரிமாறுவது எல்லாமே அவர் செய்தார். முதலில் தாத்தா அவளை கோபத்துடன் பார்த்து கொண்டே இருப்பார். மருந்துகளை மறுப்பார். ஆனால் படிப்படியாக அவரது நடத்தை மாறியது. ஒருவேளை அவர் இப்பொழுது அவளிடம் ஒரு இடத்தை உருவாக்கி கொண்டிருக்கலாம். இப்பொழுது இரவில் எந்த வேலையாக இருந்தாலும் தாத்தா என் அத்தையை அழைப்பார்.
இங்கே வா, மருந்து கொடு, ஒரு டீயை தயார் செய் என்பார். என் அத்தை முதலில் பயத்துடன் சொல்வாள். ஆனால் திரும்பி வரும்பொழுது குழப்பமாகவும் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கி இருப்பவளாகவுமே இருப்பாள். நான் காரணம் கேட்கும் போதெல்லாம் அவள் திக்கிட்டு ஒன்றுமில்லை, நீ தூங்கு என்று சொல்வாள். இது எனக்கு மிகவும் வித்தியாசமாகத்தான் தெரிந்தது. தாத்தா அவளிடம் என்ன சொல்கின்றார்? அவள் வெளியே வரும்போதெல்லாம் எதற்காக இப்படி மயங்கி நிலையில் இருக்கின்றாள்? மாமா இறந்ததிலிருந்து என் அத்தை ஒருபோதும் சிரிக்கவே மாட்டேங்கிறார். வேறு வழியின்றி. ஆனால் இப்பொழுது அவர் அவளிடம் அதிகமான காரியங்களை கேட்க ஆரம்பித்தார். ஒரு இரவு அவள் பால் கேட்டார். என் அத்தை பாலுடன் அவரது அறைக்கு சென்றாள். 2 மணி நேரம் கழித்து வெளியே வந்தாள், கண்ணீர் விட்டு கொண்டே. அவள் மாமா இறந்த பிறகு எப்பொழுதும் என்னுடன் தூங்கினாள். ஆனால் இப்பொழுது அவள் தனியாக வீட்டு வராண்டாவில் தூங்க ஆரம்பித்தாள். அவள் வரும் வரை எனக்கு தூக்கமே வராது. நான் எப்பொழுதும் யோசித்தேன், ஒரு கப் பாலை கொடுப்பதற்கு 2-3 மணி நேரம் எதற்காக? ஆனால் என் அத்தை தாத்தாவின் அறையில் இவ்வளவு நேரம் என்ன செய்து கொண்டிருக்கின்றாள்? நான் மிகவும் அதிர்ச்சிக்குள்ளானேன். விஷயம் என்னவென்றால், தாத்தாவின் நடத்தை என் அத்தையிடம் முழுவதுமாக மாறி இருந்தது. அவர் அவளுக்கு மரியாதை காட்ட ஆரம்பித்தார். ஆனால் என் அத்தை அவருக்கு முன் எப்போதும் குனிந்த தலையுடனே இருப்பாள். ஒரு நாள் தாத்தா, இனிமேல் இந்த ஊரில் பெண்களின் பிரச்சனைகளை நீதான் தீர்த்து வைப்பாள் என்று அறிவித்தார். இந்த செய்தியை கேட்டு என் அத்தை மகிழ்ச்சி அடையவில்லை. கடவுள் அவளுக்கு அவளது இழந்த மரியாதையை திருப்பி கொடுத்திருந்தும் அவள் சோகத்தில் மூழ்கியிருந்தாள். என் அத்தையின் நிலைமை இப்பொழுது இதுதான். தாத்தா எதை சொன்னாலும் அவள் நடுங்க ஆரம்பிப்பாள். அவள் அறையில் இருந்து திரும்பி வரும்போதெல்லாம் முகம் வெளிரேறும், கண்கள் சிவந்தும் இருப்பாள். நான் காரணம் கேட்கும் போதெல்லாம் ஒன்றுமில்லை, நீ போய் தூங்கு என்றே சொல்லுவாள். ஒரு நாள் இரவு யாரோ அழும் சத்தம் கேட்டு எழுந்தபோது என் அத்தை மௌனமாக அழுது கொண்டிருந்தாள். இப்பொழுது எல்லாம் சரியாகி விட்டது அல்லவா? தாத்தா அவளுக்கு மதிப்பு கொடுக்கின்றார். இந்த வீட்டில் எந்த குறையும் இல்லை. பிறகு ஏன் இந்த துக்கம்? ஒரு நாள் தாத்தாவின் சகோதரன் மகன், அப்போது அரவிந்த், வெளிநாட்டிலிருந்து வந்தான். என் மாமாவின் நினைவாக அவர் எங்கள் வீட்டில் நாட்கள் தங்கினார்கள். அவர் என்னை மகள் போல் அன்பாக நடத்தினார். ஆனால் அரவிந்த் என் அண்ணியை திரும்ப திரும்ப பார்த்து கொண்டே இருந்தார். என் அத்தை கண்களை தாளித்து கொண்டே இருந்தாள். தாத்தா இந்த சந்தோஷத்தில் அவளை அறையில் அழைக்கவே இல்லை. இப்படி இருக்க ஒரு நாள் காலை என் அண்ணி அறையில் இல்லை. அவள் புறாக்களுக்கு தானியம் போட சென்று இருப்பாள் என்று நினைத்தேன். ஆனால் புறாவின் கூண்டுக்கே. அப்போது அரவிந்த் அவளிடம் இப்படி சொன்னான், நான் இன்னும் கல்யாணம் செய்து கொள்ளவில்லை. ஏனென்றால் நான் உன்னை உண்மையாக காதலிக்கின்றேன். ஆனால் உன் கணவன் உன்னை இவ்வளவு நேசிப்பார் என்று நான் பார்த்துவிட்டு தான் விளங்கினேன். இதை கேட்டு என் மூச்சு அடங்கிவிட்டது. தாத்தா ஏன் இப்போது அத்தையை இவ்வளவு நெருக்கமாக வைத்திருக்கின்றார்? அப்போது அரவிந்த், அவனுக்கும் என் அத்தைக்கும் என்ன உறவு? அத்தையின் மௌனம். அவள் ஏன் இன்னும் சோகத்திலேயே மூழ்கி இருந்தாள்? அப்போது அரவிந்த் என் அத்தையிடம் கண்ணீர் விட்டு கொண்டே சொன்னான், நான் உன்னை மணக்க முயற்சிக்கவில்லை. உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்க அதனால் தான் நான் வெளிநாடு சென்றேன். ஆனால் உன் கணவன் மரண செய்தியை கேட்டவுடன் என்னால் தாங்க முடியவில்லை. அவன் என் சிறந்த நண்பன். இப்பொழுது நான் உனக்காக மட்டுமே திரும்பி இருக்கின்றேன். தாத்தாவிடம் நான் பேசலாமா என்றார். என் அத்தை பதற்றத்துடன் குறுகிட்டாள். இறைவன் மேல் சத்தியம், இதை யாரிடமும் சொல்லாதீர்கள். தாத்தா ஏற்கனவே என் மீது சந்தேகப்படுகின்றார். நான் நகரத்து பெண் என்று, அவர் மகனோடு கிராமத்தில் வாழ முடியாது என்று நினைக்கின்றார். ஆனால் நான் அப்போது அகிலனின் அன்புக்காக என் முழு வாழ்க்கையையும் இங்கேயே கழித்தேன். இப்பொழுது என் மகன் வளர்ந்து விட்டான், திருமணமும் ஆகிவிட்டது. அப்போது அரவிந்த், உங்கள் தியாகத்தை நான் மதிக்கின்றேன். ஆனால் தயவு செய்து என்னை நீங்கள் அகிலனின் விதவையாக வாழ விடுங்கள். இனி ஒருபோதும் திரும்பி வராதீர்கள் என்று கூறினேன். அவள் அங்கிருந்து விரைந்து சென்றாள். நான் மறைந்து நின்று இதையெல்லாம் கேட்டு கொண்டிருந்தேன். இந்த உரையாடலில் இருந்து எனக்கு ஒன்று புரிந்தது. என் அத்தை மற்றும் அரவிந்த், என் மாமா, அகில் அனைவரும்
ஒரே கல்லூரியில் படித்தவர்கள். அப்போது அரவிந்த் என் அத்தையை காதலித்தார். அதனால் அகிலனின் நட்புக்காக தன்னை விட்டு கொடுத்துள்ளார். என் அத்தை அகிலனை தேர்ந்தெடுத்ததால் அதனால் என்ன தியாகம் செய்தாள். அது எனக்கு ஒரு புதிராக இருந்தது. தாத்தா இப்பொழுது அவளுக்கு மரியாதை காட்டினாலும் அவள் ஏன் இன்னும் அழுகின்றாள். ஒரு நாள் என் தலைவலியால் தாத்தாவிடம் மருந்து வாங்க அவரது அறைக்குள் நுழைந்தேன். அங்கு நான் கண்ட காட்சி என் உயிரை உலுக்கியது. தாத்தாவும் என் அத்தையும் ஒன்றாக பேசி கொண்டிருந்தார்கள். நான் மூச்சை பிடித்து கொண்டு வெளியேறினேன். அவர்கள் என்னை பார்க்கவில்லை. ஆனால் என் கண்கள் என்னை ஏமாற்றவில்லை. என் மனம் குழப்பத்தில் சிக்கிய போது இது எப்படி சாத்தியம்? அவர் என் தாத்தா, அவள் என் அத்தை. கண்ணீர் எனக்கு கொட்டியது. நான் நம்ப மறுத்தேன். ஆனால் உண்மை என் முன்னால் இருந்தது. என் அத்தை இரவில் அறைக்கு திரும்பிய போது கண்ணீரை துடைத்து கொண்டிருந்தாள். நான் அவளிடம் கேட்டேன், நீ ஏன் தாத்தாவின் அறையில் இருந்து வந்ததும் எப்பொழுதும் அழுது கொண்டிருக்கின்றாய்? அவள் பதிலளித்தாள், என் விதி இதுதான், நான் என்ன செய்ய முடியும்? ஆனால் நான் உண்மையை அறிந்தேன். தாத்தா அவளிடம் அச்சுறுத்தியதை நான் கேட்டேன். நீ என் வார்த்தைகளை எல்லாம் கேட்காவிட்டால் உன்னை இந்த வீட்டில் இருந்து துரத்தி விடுவேன். என் அத்தை அப்போது கெஞ்சி கொண்டிருந்தார். இது தவறு. நான் உங்கள் மகனின் மனைவி. அதனால் நீங்கள் எப்படி என் மீது இந்த அநீதி செயலை செய்யலாம்? நான் இந்த வீட்டின் ஒரு மூலையில் அமைதியாக வாழ்கின்றேன். என்னை வெளியே தள்ளிவிட்டால் நான் எங்கு செல்வேன் என்றாள். அவள் இரத்த கண்ணீர் வடித்து கொண்டே தாத்தாவிடம் கெஞ்சினாள். இதை கேட்டு என் மனம் சிதறியது. எங்கள் வேலைக்காரி ஒரு நாள் என்னிடம் உண்மையை வெளிப்படுத்தினாள். உங்கள் தாத்தா வெளியே தோன்றுவது போல் இல்லை. அவருக்கு இளமையிலும் பெண்களுடன் தொடர்புகள் இருந்தன. இப்பொழுதும் வாய்ப்பு கிடைத்தால் தவறுகளை செய்கின்றார் என்றாள். இதை கேட்டவுடன் என் கோபம் கொதித்தது. என் தாத்தா மரியாதைகளையும் மதித்து விட்டாரா? அவர் மீது பொறுப்பு பொங்கியது. ஒரு நாள் தாத்தா தொலைபேசியில் ஒரு நண்பருடன் பேசிக்கொண்டிருந்தார். நான் வருவேன், ஆனால் நடனம் பாடல் ஏற்பாடு இருந்தால் மட்டுமே. உனக்கு தெரியும், நான் வயதை பார்க்கிறவன் அல்ல. என் இதயம் இன்னும் இளமையாகத்தான் இருக்கின்றது என்றார். அவர் சிரித்து கொண்டே இந்த வார்த்தைகளை சொன்னது என் முன்னாலேயே. நான் கோபத்தில் அங்கிருந்து வெளியேறினேன். ஒரு நாள் தாத்தா என்னை அழைத்து ஒரு பரிந்துரை வைத்தார். நீ இந்த காரில் ஏறு. நான் உன்னை புதிய வாழ்க்கையை கொடுக்கின்றேன். உன் கணவர் வெளிநாட்டிலிருந்து திரும்பும் பொழுது உன்னை புதுப்பிக்கப்பட்டவளாக பார்க்கட்டும். உன் அத்தையுடன் நீ ஏன் இப்படி ஒட்டி கொண்டிருக்கின்றாய் என்றார். தாத்தா என்னை தனி அறையில் தங்க வைக்க முயன்றார். நீ தனியாக தூங்க பழகு. உனக்கு ஒரு பிரத்யேகம் அறையும் ஏற்பாடு செய்கின்றேன். உன் படிப்பையும் முடித்துக்கொள். ஆனால் நான் மறுத்தேன். எனக்கு தனியாக தூக்கம் வராது. எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கின்றது. அவர் என்னை கேளம்மா, என் பொருட்கள் மேல் மாடிக்கு மாற்றிவிட்டார். என் அத்தை கலக்கம் அடைந்தாள். ஆனால் எதுவும் சொல்ல முடியவில்லை. அந்த இரவு நான் ரகசியமாக அத்தையின் அறைக்கு சென்றேன். ஆனால் அவளது கதவு பூட்டப்பட்டிருந்தது. முதலில் நான் நிம்மதி அடைந்தேன். ஆனால் உண்மை அதிர்ச்சியளிப்பதாக இருந்தது. மறுநாள் காலை தாத்தா அண்ணனின் அறையிலிருந்து வெளியேறுவதை பார்த்தேன். என் இதயம் துடித்து போனது. அவர்கள் இரவு முழுவதும் ஒன்றாக இருந்திருப்பார்களா? என் மனம் சுழன்றது. என் அண்ணி கணவனை இழந்தவள் அவள் கண்ணியத்தை காப்பாற்ற முயற்சிக்கின்றாள். ஆனால் தாத்தா, அன்று இரவு நான் அண்ணியிடம் உடையை அணிந்து தாத்தாவின் அறைக்குள் நுழைந்தேன். அவர் என்னை அவ்வளவாக நினைத்து கொண்டு பேசி கொண்டிருந்தார். நான் உனக்காக காத்திருக்கின்றேன். இனி பொறுமை இல்லை. நான் அதிர்ச்சியில் உண்மை வெளிப்படுத்தினேன். தாத்தா கோபத்தில் கத்தினார். நீ எப்படி இந்த துணிச்சலை செய்ய முடிந்தது? உடனே அத்தை ஓடி வந்து என்னை ஒரு அறையை கொடுத்தாள். நான் வெட்கத்தில் தலை குனிந்தேன். தாத்தா விளக்கினார். நான் உன் அத்தையை அரவிந்தருடன் திருமணம் செய்ய விரும்பினேன். அவள் இங்கே தனியாக இருக்கக்கூடாது. உன் கணவர் உன்னை வெளிநாட்டுக்கு அழைத்து செல்லும் போது அவள் யாருடன் இருப்பாள்? ஆனால் உன் அத்தை மறுத்து விட்டாள். நான் என் கணவனை மட்டுமே நேசிக்கின்றேன் என்று கூறினார். அப்போது அரவிந்த் மற்றும் அத்தை கல்லூரி காதலர்கள்.
ஆனால் அவர்கள் என் மாமாவை தேர்ந்தெடுத்ததால் தாத்தா இப்பொழுது அவளது வாழ்க்கையை மீண்டும் ஒழுங்குபடுத்த முயற்சிக்கின்றார். நான் அவர்களின் நடத்தையை தவறாக நினைத்து விட்டேன். தாத்தா ஒரு நல்ல மனிதர். அவர் அன்னியின் நலனை நினைத்தே இந்த செயலை செய்தார். கடைசியாக என் கணவர் என்னை வெளிநாட்டிற்கு அழைத்து சென்றார். என் அத்தையும் அரவிந்துடன் திருமணம் செய்து கொண்டாள். இத்துடன் கதை முடிந்தது. இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி.